முதல் நாள் தொடக்கத்தில் நம்ம இப்போ ரைடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 725ன்னு உங்களுக்கு ஸ்பீடோமீட்டரில் காட்டும். ஆனால் 720லேருந்து நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ண மாதிரி கணக்கு வரும். சிஸ்லி சிக்கனில் ஆர்டருக்காக இப்போதைக்கு வெயிட்டிங். நம்ம முதல் நாள் அதுவுமா இயற்கையை நம்மளை வரவேற்கிற மாதிரி மழை பெஞ்சு அப்படியே நம்மளை வரவேற்கும் போது ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. எனக்கு நார்மலாகவே இந்த மாதிரி மழையில் நனைகிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நல்லா ஜாலியாக நனைஞ்சிக்கிட்டு ஹெல்மெட் போட்டுட்டு தலை மட்டும் நனையாமல் பார்த்துக்கணும். எனக்கு அது மட்டும் தான் முக்கியம். மற்றபடி மொபைலும் வாட்டர் ப்ரூஃப் தான். நல்லா நனைஞ்சிட்டு சரின்ட்டு பார்த்தேன். ஆர்டர் கிடைக்கல. அதனால் ஃபஸ்ட் ஆர்டர் முடிச்சுட்டு செகண்ட் ஆர்டருக்காக வெயிட்டிங்கு. இப்போதைக்கு ஒரு கடைக்கு கிட்டே நின்றுக்கிட்டு தான். நல்லா ஃபுல்லாக நனைஞ்சாச்சு. பரவாயில்ல, இந்த மாதிரி நனைஞ்சிக்கிட்டே வண்டி ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது ரெயின் சர்ஜும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதை 3:30க்கு ஆரம்பித்தோம். 3:30லேருந்து ஒரு 8:30 மணி வரையும் ஓட்டினோம். மொத்தமாகவே நம்ம ஸ்பெண்ட் பண்ண ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். இந்த 5 மணி நேரத்தில் நம்ம ஓட்டினதோட மொத்த வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 614 ரூபா. 10 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். ஓகேவா? இதில் ரெயின் சர்ஜும் வந்தது, ப்ளஸ்ஸு இன்சென்டிவும் வந்தது. நமக்கு கம்பல்சரி லாகின் சொல்லி ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த கம்பல்சரி லாகின் ஹவர்ஸ் இருந்தோம் அப்படின்னா நமக்கு இன்சென்டிவ் வரும். ஸோ அந்த இன்சென்டிவ் வந்துச்சு. மழை வந்தது இல்லாமல் அதுக்கு நமக்கு ரெயின் சர்ஜ் வந்துச்சு. அதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு 614 ரூபா. இந்த 614 ரூபாவில் நமக்கு பெட்ரோலுக்கும் மெயின்டெனன்ஸுக்கும் காஸ்ட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 160 ரூபா போட்டாச்சு. ஓகேவா? பெட்ரோலுக்கு 110 ரூபா. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு நமக்கு டயர் தேய்மானம், செயின் தேய்மானம், ஆயில் சேஞ்ச் பண்ணுறது நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு ஒரு 160 ரூபா போட்டோம். அது போக மைனஸ் பண்ணால் நமக்கு 454 ரூபா ப்ராஃபிட்டு. 450 ரூபா ப்ராஃபிட்டு. அதாவது 5 மணி நேரம் ரைடு அடிச்சிருக்கோம். ஓகேவா? இதில் ஒரு குட் நியூஸ் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஈவினிங்க்கு மேலே ஒரு 6:30 இருக்கும். அந்த டைமில் ஒரு அட்வொகேட், அவர் கஸ்டமரு, அவர் வீட்டுக்கு டெலிவரி கொடுக்க போனேன். அவங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு ஸ்வீட்டு ரசகுல்லா கொடுத்தாங்க. அப்போயே கொஞ்சம் பசிச்சுது. எதாவது போய் ஹோட்டலில் எதாவது சாப்பிட்லாம், சரி டீ கடையில் வடை எதாவது சாப்பிட்லான்னு பிளான் பண்ணேன். சரி, டக்குன்னு அவங்க ரசகுல்லா கொடுத்தோடனே ரசகுல்லா சாப்பிட்டு நம்மளோட இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஸ்நாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரி, ஓகே அப்படின்ட்டு அடுத்தடுத்த ரைடு போய்கிட்டே இருக்கிறேன். லாஸ்ட்டு ரைடு, 10வது ரைடு என்ன ஆச்சுன்னா, கஸ்டமர் அந்த ஒரு மேம் எனக்கு கால் பண்ணிவிட்டு ரைடை கேன்சல் பண்ணுங்கள், அதாவது ஆர்டரை கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. நமக்கு கேன்சல் பண்ணுற ஆப்ஷன் அப்போதைக்கு இல்லை. நானும் செக் பண்ணி பார்த்தா ஆப்ஷன் இல்லை. அவங்க செக் பண்ணாங்களாம், அவங்களுக்கும் கேன்சல் ஆப்ஷன் வரலை. சரி, என்ன பண்ணிட்டேன், ரெஸ்டாரண்ட்டை நோக்கி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு ரீச் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெஸ்டாரண்ட் ரீச் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறமும் திருப்பி செக் பண்ணி பார்த்தேன், கேன்சல் ஆர்டர் ஏதாவது ஆப்ஷன் வருதான்னு பார்த்தா அதுவும் வரல. சரி, ஓகே, ஃபுட்டை பிக்கப் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு ஃபுட்டை பிக்கப் பண்ணிட்டேன். பிக் ஆர்டர் கொடுத்துட்டேன். பிக் ஆர்டர் கொடுத்தோடனே தான் கஸ்டமர் ஆஸ்க்டு டு கேன்சல் த பார்சல் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு ஆப்ஷன் காமிச்சிது. ஓகே அப்படின்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணி என்ன ரீசனுக்காக அவங்க கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, அவங்க ரீசன் எதுவுமே சொல்ல, ஆனால் கேன்சல் பண்ண போகிற மட்டும் சொன்னாங்கட்டு. அவங்க கஸ்டமர் கேர் அவங்க கஸ்டமருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே, கஸ்டமர் கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. இதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டர் இப்போ என் கையில் இருக்குது. பீஸா ஹட்டில் பீஸா என் கையில் ஆர்டர் இருக்குது. ஒரு 13 நிமிஷம் டைமர் ஓடிச்சு. இந்த 13 நிமிஷத்துக்குள்ளே வேறு யாராவது இதே சேம் பீஸா ஆர்டரு பண்ணாங்க அப்படின்னா ஆர்டர் அவங்களுக்கு ஷிஃப்ட் ஆயிரும். ஆனால் 13 நிமிஷத்தை தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த ஆர்டர் யாருக்கும் ப்ளேஸ் ஆகலை அப்படின்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கும் ரிட்டர்ன் கொடுக்க தேவையில்லை, கஸ்டமருக்கும் கொடுக்க தேவையில்லை. அந்த ஆர்டர் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வந்துருச்சு. சரின்னு பார்த்தா 13 நிமிஷம் முடிஞ்சுது. கடைசியில் பார்த்தா ஆர்டரு யாருமே பண்ணலை. கடைசியில் அந்த பீஸாவுமே நமக்கு ஃப்ரீயாகவே வந்துருச்சு. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பீஸா சாப்பிட்டேன். நான் இது வரைக்கும் பீஸா சாப்பிட்டதில்லை. ஆனால் சொல்கிற அளவுக்கு அது ஒன்றுமே இல்லை. காஞ்ச ப்ரெட் இருக்குது, அதில் அந்த சோளம் இருக்குது பார்த்தீங்களா, சோளத்தை வேக வச்சு கொஞ்சம் கொஞ்சம் தூவி விட்ருக்காங்க. அது போக வத்தல் இருக்கும் பார்த்தீங்களா, வத்தலுக்குள்ள அந்த காஞ்ச மிளகால் அந்த இது இருக்கும், விதை இருக்கும், அதை ஒரு சின்ன பாக்கெட்டில் அடைச்சி கொடுக்குறாங்க. இதுதான் சைடிஷுங்கிற மாதிரி. சரின்னு சாப்பிட்டு பார்த்தேன். அந்த காஞ்ச பன்னாக இருந்துச்சு, அதுவும் நல்லா இல்லை. ப்ளஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ ஆரஞ்சு கலரில் ஒரு மைனஸ் மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சு. அது என்னன்னு தெரில, அது நல்லா இல்லை. அதுவும் சீஸுன்னாங்க, ஒன்றுமே நல்லா இல்லை. மொத்தம் 6 பீஸு, நல்ல பெரிய பீஸாக தான். நானும் தம்பி 3 பாதியாக ஷேர் பண்ணிக்கிட்டோம். அது சாப்பிட்டு முடித்தோடனே சரி சோறு சாப்பிட்லான்னு பார்த்தா அதுவே வயிறை ஃபுல்லாக நிரப்பிடுச்சு. அதுக்கு மேலே சாப்பிட்றதுக்கு வயிற்றில் இடம் இல்லை. அது என்ன மைதான்னு நினைக்கிறேன் ப்ரெட்டு. ஸோ அதனால் வயிறு ஃபுல்லாகிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் பீஸா சாப்பிட்டதும் சரி. இதுக்கப்புறம் பீஸா சாப்பிட்ற ஐடியாவும் இல்லை, நல்லாவே இல்லை. அதனால் வேண்டாம்.
ஓகே, இதுதான் நம்ம ரைடில் முடிச்சது. நான் வந்து என்ன சொல்லிட்டேன், அமௌண்ட்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், ப்ளஸ்ஸு நம்ம என்ன சாப்பிட்டோன்னு சொல்லிட்டேன். ஹெல்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி புஷ்அப் எடுத்தேன். புஷ்அப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் இதில் ஸ்ட்ரெயின் பண்ணல, வெறும் 5 புஷ்அப் தான் எடுத்தேன். என்னடா வெறும் 5 புஷ்அப்லாம் ஒரு ஒர்க் அவுட்டான்னு சொன்னிங்கன்னா 5 புஷ்அப் தான் எடுத்தேன். ஏன்னா அது எடுத்தோடனே கொஞ்சம் கை கொஞ்சம் பெயின் வந்தது. சரி ஓகே இது போதும் அப்படின்ட்டு 5 புஷ்அப் தான் நம்ம கெப்பாசிட்டி இப்போதைக்கு ஃபஸ்ட்டு டே. அது போக ப்ரோட்டீனுக்காக பச்சைப்பயிறு இருக்குது பார்த்தீங்களா, பச்சைப்பயிறு எடுத்து ஒரு 150 கிராம் கிட்ட போட்டு ஊற வச்சு அதை வேக வச்சு அதை அப்படியே குழம்புல மிக்ஸ் பண்ணி அதே குழம்பு ஆக்கியாச்சு. ஸோ ப்ரோட்டீன் குழம்பு இன்றைக்கி. ஒர்க் அவுட்டும் ஒரு 5 புஷ்அப்பு. நாளையிலேருந்து கம்பெனி போனோம். ஸோ கம்பெனி போயிட்டோம் அப்படின்னா ஷெடியூல் எப்படி மாறும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒர்க்கோட லோடு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம அதாவது ரைடு போகிறதா இருக்கட்டும் எல்லாமே நம்ம பிளான் பண்ண முடியும். ஸோ நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரில. நாளைக்கு நடக்கிறத நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி உள்ள அட் ப்ரெசென்ட்டில் உள்ளதை பக்காவாக பார்க்கலாம். ஓகேவா? வேறு என்ன? ஓகே, நம்ம சேனலுக்கு வந்து அதையும் டே 1 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 சப்ஸ்கிரைபர் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டிருக்கேன். இதுதான் நம்ம சேனலோட நிலைமை. நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களோட ஆதரவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? கண்டிப்பாக உங்களோட ஆதரவு கொடுங்க. ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு தட்டுங்க, லைக்கை தட்டுங்க, கமெண்ட் முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட சஜஷன் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கூட கொடுக்கலாம். ஏன்னா புது யூடியூபரு. ஸோ சில யூடியூபர்ஸ் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா வீடியோட குவாலிட்டி நல்லாயிருக்கும், இல்லை ஆடியோ குவாலிட்டிக்காக நீங்கள் இது பண்ணலாம், அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது எனக்கு ஒரு சஜஷனோ ஒரு ஐடியாவோ கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.